வணக்கம். பிடி நியூஸ் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். புதியதாக தொடங்கப்பட்டுள்ள பிடி நியூஸ் தொடர்ந்து மக்களுடைய ஆதரவோடு தொடர்ந்து செயல்படுவதற்கு உங்கள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை. இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக இந்த சங்கத்தில் சேர்வதால் என்னென்ன பயன்கள் என்பதையெல்லாம் சிறப்பான முறையில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் பொன்கு சரவணன் ஐயாக விளக்கமாகவும் அதைத் தொடர்ந்து அது சம்பந்தப்பட்ட அதிகாரி விளக்கமாகவும் பேசியிருப்பதை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் நெல் அரிசி வியாபாரிகள் சங்க திருமண மண்டபத்தில் இன்று வணிகர் நல வாரியத்தின் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு பொன்கு சரவணன் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வணிகர் நல வாரிய அதிகாரிகள் கலந்து கொண்டு இக்கூட்டத்தின் முழு விளக்கத்தை வணிகர்களுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் உள்ளது, இதில் உறுப்பினராக சேர்வது எப்படி என்ற பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். குறிப்பாக குடும்ப நல நிதி உதவி, மருத்துவ உதவி, கல்வி உதவி, தீ விபத்து உதவி, நலிவுற்ற வணிகர்களுக்கு நிதி உதவி, சிறப்பான மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பல்வேறு உதவிகள் இந்த வணிக நல வாரியத்தில் கிடைக்கும் என்று தெளிவாக பேசினார். தலைவர் ஏவிடி பாலா, செயலாளர் எஸ் பாஸ்கரன், பொருளாளர் பி பரத் இந்த வணிக நல கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆலோசனைகளையும் வழங்கினார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வணிகர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் உள்ளது என்பதையெல்லாம் வந்திருந்து அதிகாரியிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். மேலும் இந்த கூட்டத்தில் மாவட்ட இளைஞரணி, ஆற்காடு நகர அனைத்து வியாபாரிகள் நலசங்கம், வாலாஜாப்பேட்டை, திமிரி, அரக்கோணம் ஆகிய பகுதிகளில் இருந்து வந்திருந்தவர்கள் வணிக நல வாரியத்தில் தங்களை பதிவு செய்து கொண்டார்கள். இன்னும் விடுபட்ட வணிகர்கள் பதிவு செய்து கொண்டு நலமுடன் வாழ இக்கூட்டம் அனைவரையும் வரவேற்கின்றது.